இன்றைய இதமான காலை தென்றலில் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 64, குறள் எண் 636. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்கையாகிய நுண்ணறிவை செயற்கையாகிய நூலறிவோடு உடையவராய அமைச்சர்க்கு மிக்க நுட்பத்தையுடைய சூழ்ச்சிகளாய் முன்னிற்பன யாவை உள என்கிறார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களுக்கு சொன்ன அறிவுரை. அதாவது இயற்கையாகிய நுண்ணறிவை செயற்கையாகிய நூலறிவோடு உடைய அமைச்சருக்கு மிகவும் நுட்பத்தினுடைய செயல்களாக முன்னிற்பவை யாவை உள என்கிறார். அதாவது இது இப்போ நம்ம மக்களாட்சிக்கும் பொருந்தும். அது இயற்கையாகிய நுண்ணறிவு, நம்முடைய இயற்கையிலேயே நுண்ணறிவு இருக்குல்ல, அதான் இயற்கையாகிய நுண்ணறிவை செயற்கையாகிய நூலறிவோடு. செயற்கையாகிய நூலறிவுனா இப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார், நாம் அதை படிக்கிறோம், அதெல்லாம் பல நுண்ணறிவு, அதனால் பல செயற்கை அறிவுகளை தெரிந்து கொள்கிறோம். அதுதான் செயற்கை, அதாவது நூலறிவுன்னு சொல்கிறது. இந்த செயற்கையாகிய நூலறிவோடு உடைய அமைச்சருக்கு மிகவும் நுட்பத்தினுடைய செயல்களாக முன்னிற்பவை யாவை உள என்கிறார். என்ன அற்புதமாக நம்மள்டே கேள்வி எழுப்புகிறார். அற்புதமான பதிவு. இது அரசனுக்கும் பொருந்தும், இப்போது உள்ள மக்களாட்சியில் பிரதம மந்திரிக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் பொருந்தும். அடுத்து அதிகாரம் 69, 685 குறள் எண். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வேற்று அரசருக்கு பல காரியங்களை சொல்லும் வழி காரண வகையால் தொகுத்து சொல்லியும் இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான மன மகிழ்ச்சி சொல்லியும் தன் அரசனுக்கு நன்மையை பயப்பவனே தூதனாவான். நன்றாகவும் விளக்கமாகவும் சொல்லுவேன். வேற்றரசரிடம் சொல்லும்போது தொகுத்து சொல்லியும் வெம்மையான சொற்களை நீக்கி இனிய சொற்களால் மனமகிழச் சொல்லியும் தன் அரசனுக்கு நன்மை பயப்பவனே தூதனாவான் என்கிறார். அதாவது தூதுவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் படைத்துள்ளார். அதாவது வேற்று அரசர்கள்கிட்ட போய் தூது பேசையில் அவன்கிட்ட தொகுத்து சொல்லணும் எல்லா விஷயத்தையும். ஏன் நாங்கள் படையெடுக்க வருகிறோம் அல்லது அப்படின்னு சொல்கிறது தூதுவை நல்ல கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதாவது இன்னா சொற்களை சொல்லக்கூடாது. அதாவது துன்பம் விளைவிக்க சொற்களை சொல்லாமலும் அதற்கடுத்து அவர்கள் சொல்லும்போது இனிய சொற்களாக பேச வேண்டும், கடின வார்த்தைகளால் சொல்லக்கூடாது. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார், இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்றுன்னு. அதை வலியுறுத்துகிறார். அப்படி இனிய சொற்களாக பேசி தன்னுடைய அவனை மனமகிழச் சொல்லியும் தன் அரசனுக்கு நன்மை பயப்பவனே தூதனாவான் என்கிறார். தூதுவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இலக்கணம் படைத்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது இப்போதைய அம்பாசடர் இருக்காங்களா, நம்ம மக்களாட்சியில் தூதுவர்கள், அவங்க அம்பாசடர்னு பேர். அவங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணது தான் போடுவாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அதில் திறமையானவர்களை தான் தூதுவர்களாக அமைப்பார்கள். அதுக்கு தான் அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர் சொன்னது தாங்க இப்போ மக்களாட்சிகளையும் பின்பற்றி வருகிறார்கள். வேறு ஏதாவது பின்பற்றி வருகிறார் பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பின்பற்றி வருகிறார். தெய்வப்புலவருக்கு இணையான ஒருவர் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். முதலில் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.